திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு நம்ம கூன் பாண்டியனாக இருந்த மன்னன் நின்ற சீர் நெடுமாற நாயனாரா எப்படி ஆனார்னு தெரிஞ்சுக்கலாமா? பாண்டிய நாடான மதுரையை நின்ற சீர் நெடுமாறனார் ஆட்சி பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. அந்த மன்னன் சமண சமயத்தை சார்ந்தவராக இருக்கார். எந்த அளவுக்கு சமண மதத்தில் தீவிரமாக இருந்தார் அப்படின்னா, சைவர்களை பார்த்தாவே கண்ணு தீட்டுப்பட்டு போச்சான், அவங்கள பற்றின பேச்சை கேட்டாவே காது தீட்டுப்பட்டு போச்சு அப்படின்ற அளவுக்கு அவர் தீவிர சமணராக இருந்தார். ஆனால் அவரோட மனைவி மங்கையர்க்கரசியார் சைவ மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாங்க. அவங்க எப்படியாவது இந்த பாண்டிய நாட்டை சைவ திருநாடாக மாற்றணுங்கிறதுல ஒரு உறுதியாக இருந்தாங்க. அவங்களுக்கு துணையாக அமைச்சரான குலச்சிறையார் இருந்தார். என்ன பண்ணலாம் அப்படின்னு மங்கையர்க்கரசியார் நினச்சிட்ருக்கும் பொழுது, பாண்டிய நாட்டுக்கு பக்கத்தில் தேவாரண்யத்தில் திருஞான சம்பந்தர் தங்கியிருக்கிறாங்க அப்படின்ற செய்தி மங்கையர்க்கரசியாருக்கு தெரிஞ்சுது. உடனே குலச்சிறையார்கிட்ட சொல்லி ஞான சம்பந்தரை மதுரைக்கு வரவழைச்சாங்க. ஞான சம்பந்தரை பார்த்ததும் சமணர்களுக்கு கோபமும் அச்சமும் வந்தது. எங்கே இந்த சிறுவனால் நாம் இந்த மதுரை விட்டே போயிடுவோமோ அப்படின்ற அந்த பயத்தினால எல்லாம் மன்னரை போய் பார்த்து, மன்னா, நம்ம நாட்டுக்கு சைவ சமயத்தை சேர்ந்த ஒரு சிறுவன் வந்திருக்கான், அவனை நம்ம நாட்டில் இருக்கவே விடக்கூடாது, எப்படியாவது துரத்தி அடிச்சிடணும் அப்படின்னு சொன்னதும் மன்னர் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா அவரும் சமண சமயத்தை சேர்ந்தவர் தானே. அவரும் ஆமாம் நம்ம நாட்டை விட்டு அவங்கள அமுச்சு விட்டுருணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு சமணர்கள், நாம்ளா துரத்துன மாதிரி இருக்கக்கூடாது, அவங்களா நம்ம நாட்டை விட்டு போகிற மாதிரி ஏதாவது நம்ம பண்ணணும், நம்ம மதத்தோட நெருப்பு பற்றி எரியிற மந்திரம் இருக்குல்ல, அதை போய் அவங்க தங்கியிருக்க மடத்துக்கு பக்கத்தில் நின்று சொன்னாவே போதும், தானாக அவங்க தங்கியிருக்கிற இடம் நெருப்பு பற்றி எரியும், பயந்துட்டு ஓடியே போயிடுவாங்க அப்படின்னு சமணர்கள் சொல்கிறாங்க. ராஜாவும் சரி சரின்னு சொன்னாங்க. அதனால் சமணர்கள் 2 பேர் அவங்க மதத்தோட மந்திரத்தின் மூலயமா அவங்க உருவத்தை மறைச்சிக்கிட்டு ஞான சம்பந்தர் தங்கி இருக்கிற மடத்துக்கு பக்கத்தில் நின்று அவங்க அந்த நெருப்பு பற்றி எறிகிற மந்திரத்தை சொன்னாங்க. ஆனால் அந்த மந்திரம் பலிக்கல. சமணர்களுக்கு உடனே ரொம்ப பயம் வந்துருச்சு. கண்டிப்பாக இந்த சைவ சிறுவன் இங்கே இருந்தால் நாம் இந்த ஊரை விட்டே போகிறது உறுதி, அதனால் ஏதாவது பண்ணியாவது இந்த சிறுவனை இங்கேருந்து அனுப்பணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு குச்சியில் நெருப்பத்தை வச்சு அந்த குச்சால் அந்த மடத்துக்கு தீ வச்சாங்க. மடம் தீ பிடிச்சி எரியுது. அங்கே இருக்கிற அடியார்கள்லாம் ஞானசம்பந்தர்கிட்ட சொல்லும் போது ஞானசம்பந்தர் கொஞ்சம் கூட பயப்படாமல் ஒரு பதிகம் பாடுறாரு. அந்த பதிகத்தில் இந்த நெருப்பு பையவே சென்று பாண்டியனுக்கு ஆகுக அப்படிங்கிறாங்க. ஏன்னா மன்னன் ஒழுங்காக ஆட்சி பண்ணாததுனால தான் இப்படிலாம் நடந்ததுன்னு அவர் நினைக்கிறாரு. இங்கே மடத்தில் தீ அணைஞ்சு போச்சு. அந்த நெருப்பு பாண்டிய மன்னனுக்கு வெப்பு நோயாக வந்துடுச்சு. இந்த செய்தி நம்ம மங்கையர்க்கரசியாருக்கு தெரிஞ்ச உடனே மன்னர்கிட்ட போய், உங்கள் நோய் குணமாகணும்னா ஞான சம்பந்தர் வந்தால் குணமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மன்னனும், எனக்கு யார் வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த நோய் சரியானா போதும் அப்படிங்கிறாங்க. மங்கையர்க்கரசியார் இதுக்கு தானே காத்துட்டு இருந்தாங்க. உடனே போய் ஞான சம்பந்தரை அரண்மனைக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இதை பார்த்த சமணர்களுக்கு இன்னும் கொஞ்சம் கோபமும் பொறாமையும் அதிகமாயிடுச்சு. மன்னர்கிட்ட போய், உங்கள் உடம்புல இருக்கிற இந்த நோயை அந்த சைவ சிறுவன் தீர்த்தாலும் நாங்கள் தான் தீர்த்தன்னு சொல்லணும்னு சொல்கிறாங்க. இப்போனா அந்த மன்னன் முடியவே முடியாது, யார் என் உடம்புல இருக்க நோய் தீர்க்குறீங்களோ நம்ம அவங்க சமயத்தை சேர்ந்தவராக தான் நான் இருப்பேன், அதனால் நீங்களும் அந்த சைவ சிறுவரான ஞான சம்பந்தரும் என் உடம்புல இருக்க நோயை தீர்க்கறதுக்கான வேலையை பாருங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு சமணர்கள், சரி, இடது பக்கம் ஒருத்தவங்களும் வலது பக்கம் ஒருத்தவங்களும் சரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க சமணர்கள். முதல்ல ஞான சம்பந்தர் மன்னருக்கு வலது பக்கம் போய் நின்று திருநீரை கையில் எடுத்து மன்னருடைய உடம்பெல்லாம் பூசிட்டு மந்திரமாவது நீருன்னு ஒரு பதிகத்தை பாடினதான் அப்படியே ஒரு பாதி உடம்பு அப்படியே குழு குழு குழுன்னு ஆகிப்போச்சு. அந்த வெப்பம் இருந்த இடமே தெரியல. உடனே மன்னன் சமணர்களை பார்த்து, நீங்கள் மீதியை சரி பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது மன்னர் பக்கத்தில் அவங்க கையில் வச்சுருக்க கமண்டலத்தில் இருக்கிற தண்ணியை மன்னர் மேலே தெளிச்சுட்டு அவங்க கையில் வச்சுருக்க மயிர் பீலிகையால் அந்த உடம்புல அப்படியே தடவும் போது நெருப்பில் நெய் ஊற்றுனா எப்படி திக்கு திக்குன்னு எரியும், அப்படி எரியுதான் மன்னருக்கு அதிகமாக. அந்த மயிர் பீலிகையே புசுங்குதான். உடனே மன்னருக்கு கோவம் முதல்ல நீங்கள் இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞான சம்பந்தர்கிட்ட இந்த மீதி பகுதியும் நீங்களே சரி பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லும்போது ஞான சம்பந்தர்
மன்னருடைய இன்னொரு பக்கம் ஃபுல்லாக நீர் தடை விட்டு அந்த மந்திரமாவது நீர் பதிகத்தை பாடி முடித்த உடனே மன்னருக்கு இருந்த வெப்பு நோய் ஃபுல்லாக சரியாயிடுச்சு. மன்னர் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் சமணர்கள் ஞானசம்பந்தருடைய வெற்றியை ஒத்துக்காமல், இதெல்லாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், எங்கள் கூட அவர் அனல்வாதத்துக்கு வரணுங்கிறாங்க. அனல்வாதம்னா அந்த சமயத்தோட மெய்ப்பொருளை ஒரு ஓலைச்சுவடியில் எழுதி நெருப்பில் போடணும். எந்த ஓலைச்சுவடி நெருப்பில் எரியாமல் இருக்கோ அந்த மதம் தான் சிறந்த மதம்னு முடிவு பண்ணுவாங்க. அதுக்கு கூப்பிடும்போது ஞானசம்பந்தர் நான் வரேன்னு சொல்லிட்டாரு. உடனே அனல்வாதத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. அப்போ சமணர்கள் அவங்க மதத்தோட உண்மை பொருளை ஒரு ஏட்டில் எழுதி நெருப்பில் போட்டது தான். அது பொசுங்கி போயிடுச்சு, இருக்கிற இடமே தெரியல. அப்புறம் ஞானசம்பந்தர் போகமார்த்த பூன்முளையால் அப்படின்ட்டு தொடங்குற திருநள்ளாற்று திருப்பதிகத்தை எடுத்து நெருப்பில் போட்டதான் அப்படி தக 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 தகன்னு அப்படியே இருக்குது, எரியவே இல்லை. அதனால தான் அந்த பதிகத்துக்கு பச்சை பதிகன்னு ஒரு பேர் வேற இருக்குது. உடனே ஞானசம்பந்தர் அந்த பதிகத்தை நெருப்பிலிருந்து எடுத்து அவர் பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டாரு. ஆனால் அப்பையும் ஞானசம்பந்தரோட வெற்றியை ஒத்துக்கல சமணர்கள். எங்கள் கூட புனல்வாதம் செய்யுங்க, அதில் ஜெயிங்க, அப்புறம் நாங்கள் ஒத்துக்குறோம் அப்படிங்கிறாங்க சமணர்கள். இப்போ குலச்சேரியாருக்கே கோவம் வந்துடுச்சு. சரி, தோத்தவங்களை என்ன பண்ணலான்னு கேட்கும் பொழுது சமணர்களே சொல்கிறாங்க தோத்தவங்களை கழுவில் ஏற்றிடலான்னு. சரின்னு குலச்சேரியாரும் கழுவில் ஏற்றுறதுக்கு கழுமரம் ரெடி பண்ணுறாரு. அப்புறம் மன்னர் ஞானசம்பந்தர் சமணர்கள் எல்லாம் புனல்வாதத்துக்காக வைகை ஆற்றுக்கு போகிறாங்க. புனல்வாதம்னா என்னன்னா, அவங்கவுங்க சமயத்துடைய உண்மை பொருளை ஒரு ஏட்டில் எழுதி ஓடுற தண்ணியில் போடணும். அந்த ஏடு தண்ணி போகிற போக்கில் போகாமல் எதிர்த்து போகணும். அப்படி எந்த ஏடு எதிர்த்து போகுதோ அந்த மதம் தான் சிறந்த மதம்னு முடிவு பண்ணுவாங்க. இப்போ வைகை ஆற்றுக்கு எல்லாம் வந்துட்டாங்களா, சமணர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த சமண மதத்துடைய மூல மந்திரத்தை ஒரு ஏட்டில் எழுதி வைகை ஆற்றுல போட்டாங்க. அந்த ஏடு தண்ணி போகிற போக்கில் அடிச்சுட்டு ஓடியே போச்சு. சமணர்களால் அதை போய் எடுக்க முடியல. இப்போ ஞானசம்பந்தர் வாழ்க அந்தனர் வானவர் ஆனினும் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக அப்படின்ட்டு ஒரு பதிகத்தை ஒரு ஏட்டில் எழுதி அந்த ஆற்றுல போடுறாங்க. அந்த ஆற்றுல போட்ட அந்த ஏட்டில் வேந்தனும் ஓங்குக அப்படின்னு எழுதியிருந்ததுனால கூன் பாண்டியனாக இருந்த அந்த மன்னன் அந்த கூனெல்லாம் சரியாகி நின்ற சீர் நெடுமாறனானார். இப்போ தெரியுதா, ஞான சம்பந்தரால தான் கூன் பாண்டியனாக இருந்த அந்த மன்னன் நின்ற சீர் நெடுமாறனானார். இப்போ ஞான சம்பந்தர் அந்த ஏட்டை ஆற்றுல போட்ட உடனே அந்த ஏடு என்ன பண்ணுது, தண்ணி போகிற போக்குலேருந்து எதிர்த்து போகுது. அதை போய் பிடிக்கவே முடியல குலச்சிறையாரால். உடனே அமைச்சர் குலச்சிறையார் ஞானசம்பந்தர்கிட்ட அந்த ஏடு நிற்கிறதுக்கு ஒரு பதிகம் பாட சொன்னார். உடனே ஞானசம்பந்தரும் ஒரு திருவேடக திருப்பதிகம் பாடினார். அந்த பதிகம் பாடினதும் அந்த ஏடு எந்த இடத்துல இருந்ததோ அதே இடத்துல அப்படியே நிற்குது தண்ணியில், முன்னாடியும் போல் பின்னாடியே வரல. உடனே குலச்சிறையார் அந்த ஏடை எடுத்துக்கிட்டு ஞானசம்பந்தர்கிட்ட கொடுத்துட்டாரு. இதெல்லாம் பார்த்த மன்னரும் சைவ சமயம்தான் சிறந்த மதம் அப்படின்னு அவரும் சைவ மதத்துக்கே மாறிட்டார். அப்புறம் அங்கிருந்த சமணர்களை குலச்சிறையார் கழுவுல ஏற்றினார். திருஞான சம்பந்தர் அவங்க கூட இருந்த அடியார்கள் ராஜா எல்லாரும் கிளம்பி கோயிலுக்கு போய் சொக்கநாதரையும் மீனாட்சி அண்ணியும் வணங்கிட்டு அரண்மனைக்கு வந்துட்டாங்க. திருஞான சம்பந்தர் கொஞ்ச நாள் மதுரையிலே தங்கி இருந்துட்டு பக்கத்தில் இருக்க சிவஸ்தலங்களை எல்லாம் வணங்கிட்டு சோழ நாட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. நின்ற சீர் நெடுமாற நாயனார் திருநெல்வேலி போர்க்களத்தில் போர் செஞ்சு அவரே வெற்றி பெற்றார். நிறைய சிவ ஆலயங்களுக்கு திருப்பணி செஞ்சோம், சிவன் அடியாருக்கு வேணுங்கிறத கொடுத்தோம், அவங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் பார்த்துக்கிட்டதுனால அவரோட வாழ்வின் கடைசியாக ஐப்பசி மாதம் பரணி நட்சத்திரத்தன்னைக்கு சிவபெருமானுடைய திருவடி நிழலை அடைஞ்சிட்டாரு. ஐப்பசி மாதம் பரணி நட்சத்திரத்தன்னைக்கு தான் நின்றசீர் நெடுமாற நாயனருடைய குரு பூஜை. நிறைகொண்ட சிந்தையால் நெல்வேலி வென்ற நின்றசீர் நெடுமாறன் அடியார்க்கும் அடியேன். திருச்சிற்றம்பலம்.